அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வதமல டெக் தமிழ். வாட்ஸ்அப்பில் எப்படி ஸ்டேட்டஸ் வைக்கிறது அதை பற்றி நம்ம சேனலில் டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் கிளிக் பண்ணி பாருங்கள். இல்லை மேலே ஐபட் லிங்க் தரேன், போய் கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஸ்டேட்டஸ் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்டேட்டஸை நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது எப்படி பார்க்க போகிறோம். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஒரு நாளைக்கு மட்டும் தான் வேலிடிட்டி. அந்த ஒரு நாளைக்குள்ளே அந்த ஸ்டேட்டஸ் மறைஞ்சி போயிடும் வாட்ஸ்அப்லேருந்து. திரும்ப நீங்கள் தினமும் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும் ஸ்டேட்டஸை. உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்டேட்டஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி போட்டிருந்தாங்கன்னா அந்த ஸ்டேட்டஸை மட்டும் நீங்கள் பர்டிகுலராக டவுன்லோட் பண்ணி வச்சுக்க முடியும். அது எப்படி இந்த வீடியோ பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை டவுன்லோட் பண்ணுற அப்ளிகேஷனுக்கான லிங்க்கை இந்த வீடியோவோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன், போய் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போவீங்க. ப்ளே ஸ்டோரில் போய் இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நிறைய அப்ளிகேஷன் இருக்கும், அதில் பெஸ்ட்டான ஒரு அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் 4.6 ரேட்டிங் வாங்கியிருக்கு. அதனால் கண்டிப்பாக ஒரு நல்ல குவாலிட்டியான அப்ளிகேஷன். இப்போ இந்த அப்ளிகேஷனில் டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள். அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஸ்டோரேஜ் பர்மிஷன் கேட்பாங்க. நீங்கள் ஸ்டோரேஜ் பர்மிஷனை அலோவ் பண்ணால் மட்டும்தான் இந்த ஸ்டேட்டஸ் உங்களுடைய கேலரியில் டவுன்லோட் ஆகும். இப்போது அலோவ் பர்மிஷன் கொடுத்து அலோவ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி ஸ்டேட்டஸ் டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் போனதுக்கப்புறமா இங்கே ஸ்டேட்டஸ் போங்க. ஸ்டேட்டஸில் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் போட்டுக்கிற ஸ்டேட்டஸை ஏதாவது கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த ஸ்டேட்டஸ் வேணுமோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த ஸ்டேட்டஸை நீங்கள் இங்கே வாட்ச் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் வாட்ச் பண்ணால் மட்டும்தான் அந்த அப்ளிகேஷனில் காட்டும். இப்போ நான் உதாரணத்துக்கு இப்போ இந்த ஸ்டேட்டஸை நான் பார்த்துட்டுனா ஸ்டேட்டஸ் பார்த்துக்கப்புறமா இப்போ அப்படியே அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் வீடியோ பார்த்தா இங்கே வீடியோஸில் இருக்கும், நீங்கள் ஃபோட்டோவை பார்த்தா இங்கே ஃபோட்டோவில் காமிக்கும். இப்போ நான் வீடியோ பார்த்ததால் இங்கே வீடியோவில் காமிக்குது. இப்போ என்ன பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோவை கிளிக் பண்ணுங்கள். இங்கே மேலே டவுன்லோட் காமிக்குதா, இதை கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், அங்கே பாருங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. இப்போ அப்படியே உங்களுடைய ஃபோனுடைய கேலரியில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டஸ் டவுன்லோட் ஆகிருக்கும், நீங்களே பார்க்கலாம். இந்த பாருங்கள் டவுன்லோட் ஆகிருக்கா. இதே போல் உங்களுடைய கான்டாக்டில் இருக்கிறவங்க போடுற ஸ்டேட்டஸை வாட்ஸ்அப்லேருந்து இந்த அப்ளிகேஷன் மூலிமா ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னு நம்புகிறேன். இதே போல் இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன்.